தமிழ் சினிமாவை ஆட்சி பண்ணணும் அப்படின்ற ஆசையில உள்ள நுழைஞ்ச வாரிசு நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வரலட்சுமி சரத்குமார். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரோட வாரிசா நம்ம தமிழ் சினிமாவில் நுழைஞ்சவங்க தான் வரலட்சுமி. இவங்களோட முதல் படமே சிம்பு கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடா போடி அப்படின்ற படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு ஹீரோயினா வரலட்சுமிக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா தாரை தப்பட்டை சர்க்கார் அப்படின்னு தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம தமிழ் சினிமாவிலேயே ரொம்பவும் போல்டான ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வரலட்சுமியோட ஆக்டிங் பார்க்கும்போதெல்லாம் ரம்யா கிருஷ்ணன் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு செம்ம போல்டான ஆள் வரலட்சுமி. இவங்க பார்த்திபன் நடிப்புல வெளியான இரவின் நிழல் படத்துல கூட ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா மேக்சிமம் நம்ம தமிழ் படங்களை நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ மேக்ஸ் ஹனுமான் மாதிரி கன்னட தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ருதிகாசன். உலகநாயகன் கமலஹாசனோட ரெண்டு மகள்களுக்குமே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஆசை ஆரம்பத்துல இருந்துச்சு. ஸ்ருதிகாசன் அதை டிராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் கொண்டு வந்தாங்க. ஆனா அக்ஷராகாசனால அது முடியல. அக்ஷராகாசனுக்கு விவேகம் படத்துல ஒரு தரமான ரோல் கிடைச்சிச்சு. பட் அந்த படம் சரியா போகாததுனால அவங்களோட ரோல் பெருசா பேசப்படல. ஆனா ஸ்ருதிகாசன் அப்படி கிடையாது. அவங்களுக்கு நடிக்க தெரியும், அவங்களுக்கு பாட்டு எழுத தெரியும், அவங்களுக்கு பாட தெரியும், அவங்களுக்கு மியூசிக் கூட போட தெரியும். இந்த மாதிரி எக்கச்சக்க டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அவங்க அப்பா கமலஹாசன் அளவுக்கு ஸ்ருதிகாசனால தமிழ் சினிமாவில் ஜொலிக்க முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா அர்ஜுன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நாள் மிகப்பெரிய ஹீரோயினா மாறிடுவாங்க அப்படின்னு உசுப்பேத்தியே இவங்களோட கெரியரை சோலி முடிச்சு விட்டானுங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட மகள் ஐஸ்வர்யா பட்டத்து யானை அப்படின்ற விஷாலோட படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாக்குறாங்க. அந்த படத்துல சந்தானத்தோட காமெடி ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு வேற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதனால ஐஸ்வர்யாக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் சரியா வரல. பேர் சொல்ற மாதிரி ஒரு தமிழ் படம் கூட இவங்களுக்கு அமையல. சரி தெலுங்கு பக்கம் போகலாம் அப்படின்னு அங்க போய் நடிச்சாலும் எந்த படமும் இவங்களுக்கு சரியா ஓடல. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமா வேண்டாம் அப்படின்னு மொத்தமா ஒதுங்கியாச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தன்யா ரவிச்சந்திரன். கண்டிப்பா இவங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க ஃபேமஸான நடிகர் ரவிச்சந்திரனோட பேத்தி. தாத்தாவோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இவங்களுக்கும் சினிமா துறையில ஆர்வம் வந்திருக்கு. இவங்க பலே வெள்ளையா தேவா, கருப்பன், ரசவாதி இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே இவங்களுக்கு பெரிய அளவுல ஹிட் கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து பட வாய்ப்புகள் வரல அப்படின்னாலுமே அப்பப்போ ஏதாவது ஒரு பட வாய்ப்பு வரும். அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷோட அப்பா சுரேஷ்குமார் மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேமஸான தயாரிப்பாளர். அவங்களோட அம்மாவும் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான். அம்மா அப்பா மட்டும் இல்ல, இவங்களோட பாட்டியுமே இண்டஸ்ட்ரியில ஒரு மிக முக்கியமான ஆள் தான். இந்த மாதிரி ஒரு பக்காவான திரைத்துறையை சார்ந்த குடும்பம் தான் இவங்க. அதன் மூலமா தான் கீர்த்தி சுரேஷ்க்கு குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறதுக்கு நிறைய படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா அவங்க படிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு ஹீரோயினா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து படங்கள் பண்ணி தமிழ் சினிமாவோட பீக் ஆக்ட்ரஸா இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வாய்ப்புகள் எதுவுமே வராம போய் தெலுங்கு பக்கம் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்குமே நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிறத தாண்டி அவங்க தெலுங்குல தான் அதிகமா கவனத்தை செலுத்திட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அதித்தி சங்கர். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இளைய மகளான அதித்தி சங்கர் கார்த்தி நடிப்புல வெளியான விருமன் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அறிமுகமான முதல் படத்துல இவங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப கிரிஞ்சான ஆக்ட்ரஸ் அப்படின்னா அதித்தி சங்கர் தான் சொல்றாங்க. அதித்தி சங்கருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து குவிய போகுது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. ஆனா சரியா எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல. கடைசியா நேசிப்பாயா அப்படின்ற ஒரு படத்துலயும் நடிச்சாங்க. ஆனா அந்த படம் வெளிவந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.